அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். கேரட் முட்டையும் போட்டு நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். இந்த கேரட்டில் பார்த்தீங்கன்னாக்கா விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்குது. பீட்டா கரோட்டின் கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வெங்காயம் கண்ணாடி பதம் வரட்டும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அது நல்லா வதக்கி விடுங்க. 200 கிராம் கேரட்டை பொடுசாக நறுக்கி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு அரட்டை. இப்போ கொஞ்சம் எண்ணெய் பத்தாத மாதிரி இருக்குது. இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை சிம்மில் வைங்க. இதுக்கிடையில் ஒரு மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் கறி மசால் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லாவே வதக்கி விட்ருங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. உப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட் சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுருங்க. மூடி போட்டு நல்லா நடுவில் இடையில கிளறி விடுங்க. இப்போ கேரட் நல்லா வெந்துருச்சு. இப்போ 2 முட்டையை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் பெப்பர் பவுட்ரு இருந்தால் சேர்த்துக்கலாம். என்கிட்ட பெப்பர் பவுட்ரு இல்லை. ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுட்ரு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இதில் நான் பொரியலுக்கு எடுத்து வச்சுட்டேன். மீதி நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் சாதம் இதில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கேரட் வித்